காலையில் 8 மணிக்கு தான் நான் எந்திரிச்சேன். எந்திரிச்சதும் முதல் வேலை பெட்டு கிடையாது, ஒரு கட்டில் எல்லாம் பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வச்சுட்டு எல்லாம் சுற்றி முற்றி பார்க்குறது தான் க்ளீனாக இருக்கான்னு. ஏன்னா இது ஏன் ஒழுங்காக மடிக்கல அப்படின்னா ஒரு 10 மணி ஆகும்போது மறுபடியும் வந்து நான் படுத்துருவேன். எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போகும்போது நல்ல மழை இருந்துச்சு, ஒரு 6 மணிக்கும் போதெல்லாம். இப்போ ஜன்னல் திறந்து பார்க்கும்போது ஃபுல்லாக வெயில்னு நல்ல வெயில் இல்லை, மழை பெஞ்சு நிற்கிற அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த மாதிரி டைமில் வர வெயில். காலையில் எழுந்திரிக்கும் போதே மழையோடு தான், இதுவும் நல்லா தான் இருக்கும். ஒரு 7 மணி போல் நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ரொம்ப குழைச்சிட்டு இருந்துச்சு. என்னை அப்போ தூக்கத்தில் அதுக்கு எடுத்து விட்டு இப்போ அது நல்லா நான் எழுந்திரிக்கிற டைமில் இது நல்லா தூங்கிட்டு இருக்குது பாருங்கள். கோட்டைக்கல் போகும்போது ஒருத்தவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு கடையில் பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படி வாங்கினது தான். தேங்காயெல்லாம் துருவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தேங்காய் போதும் தான் நினைக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் கப்பை வேக வச்சேன். வெறும் கப்பை கிழங்கு கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு அது மட்டும் போட்டுட்டு, இது வந்து குக்கரில் கப்பை கிழங்கு கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன். வேக வச்சாச்சு. குக்கரில் விட்டு ஒரு 4 விசில் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வடிச்சிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி அது கப்பை வந்து நிறைய டைப்பில் செய்யலாம். ஆனால் வந்து எனக்கு இது சரி கொஞ்சம் எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அப்போ நம்மளுக்கு ஈஸியாக நம்ம மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். கலரிட்டு காமிக்கிறாங்க. இப்படி தான் இருக்கும். கிளறினதுக்கப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். கீழே வந்து இப்படி இந்த கடையில் தான் வாங்கினது. இப்படி நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி இதில் இப்படி நம்ம நின்றுட்டு இப்படி நம்ம காலில் ஒரு பெரிய பலம் கொடுத்துட்டு ஒன்றும் ஆகாது. இப்படி கீழே தட்டி வச்சுக்கணும். தட்டி வச்சுட்டு நம்ம துருவணும்னா கரெக்டாக இருக்கும். இது கையிலலாம் படாமல் இருக்கிறதுக்காக கேப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. மிஷின் கொஞ்சம் அழுக்காக இருக்கும், ஏன்னா நான் இதை கண்டுக்கிறதே இல்லை. துணியெல்லாம் துவைச்சிட்டேன். நீங்கள் இதை போய் காய போட்டேன். ஏன்னா வெளியே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கிறனால வந்து துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு வெளியே வழி இல்லை. அதனால நம்ம இதில் தான் துவைச்சாகணும். நான் காய போட்டு பார்ப்பேன். என்னடா வீட்டுக்குள்ளே கயிறு கட்டி துணி காய போட்டிருக்காளே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. கேரளாவில் மோஸ்ட்லி மழைக்காலம் வந்துருச்சு அப்படின்னாலே இதே நிலமை தான் எல்லாருக்கும். எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி நிறையா வீடியோஸில் விலாகர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே நிலமை தான். துணி காயவும் காயாது, வீட்டுக்குள்ளேயே தான் துணி காய போட வேண்டிய நிலமையும். இந்த ரூம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு, அதனால தான் இங்கே காய போட்டோம். இதெல்லாம் காஞ்ச துணி கையோடு எடுத்துகிட்டு போயிடலாம். நல்ல கப்பை வறுத்தது தேங்காய் போட்டு கூட ஒரு கட்டன் சாயா. இதுதான் என்னோடய காலையில் பிரேக்ஃபாஸ்ட். சரி, சாப்பிட்டு பார்க்குறேன். இது என்னடா ஏதோ ஒரு குச்சியில் வீடு கூட்டுறேன்னு நினைக்காதீங்க. இதுதான் எங்கள் வீடு கூட்டுற சீமாரு. இப்படிதான் கூட்டணும். ஆனால் நல்லா மண்ணெல்லாம் போகும். இது தர என்னடா இப்படி இருக்குதுன்னு யாரும் யோசிக்காதீங்க. ஏன்னா இது வந்து காவி போட்டது. அவங்க காவி போடும்போதே கொஞ்சம் சரியாக போடலை, அதனால தரையே இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் நான் கிடைக்கிற பாட்டில்ஸ், அதாவது வெளியே இந்த ரோட்டில் கிடக்கிறவுள்ள அந்த பீர் பாட்டில், அப்புறம் வீட்டில் இருக்கிற அந்த கண்ணாடி பாட்டில்ஸ் அதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப செடி வைக்கிற ஆளெல்லாம் கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சு இந்த மணி பிளான்ட் அது மட்டும் கொஞ்சம் நல்லா விரும்பி எல்லாம் பண்ணுவேன். வெளியே இருக்கு ஒரு செடி, நான் ரொம்ப வாடி பிடிச்சதுனால நான் காட்டல. கலைஞ்சதுக்கு முன்னாடி காரணம் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் சொன்னேன், எப்படி இருந்தாலும் 10 மணி ஆனால் நான் வந்து இங்கே படுத்துருவேன் அப்படின்னு. சொன்ன மாதிரியே காலையில் எனக்கு எப்படி இருந்தாலும் பெருசாக வேலை ஒன்றும் இருக்காது. சாப்பிட்டதுமே வந்து கொஞ்சம் நேரம் படுத்துருவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 2 o'clock இல்லை மதியம் தானே, மதியத்துக்கு மேலே எழுந்திரிச்சு தான் மீதி வேலையெல்லாம் பார்ப்பேன். இவ்வளோ நேரம் இங்கேயே ரூம்குள்ளே சுற்றிட்டு இருந்தேன், நான் இதை கவனிக்கவே இல்லை.
எங்கள் வீட்டுக்கார சில்லற காசெல்லாம் பொறுக்கி உண்டியில் போட்டு வைடி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சொல்லிட்டு போனார். நான் காதில் விழுகலை. இப்போ வந்து பார்க்கும்போது தெரியுது சில்லற காசுங்கள்லாம் எடுத்து வச்சு பார்த்துருக்காங்க. இதில் ஒன்று அப்படின்னா எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஐயோ மாறி போச்சோ, இது இல்லை, இதுதான். இங்கே பாருங்கள், 20 ரூபா காயின். என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். இது வரைக்கும் நான் 20 ரூபா காயின் பார்த்ததே கிடையாது. இதில் 10 ரூபா காயின் இருக்குது, 5 ரூபா காயின், 1 ரூபா, 2 ரூபா எல்லாமே இருக்குது. ஆனால் 20 ரூபா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். யாராச்சும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குல்ல, என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். சரிங்க, இன்றைக்கி என்னோடய மார்னிங் vlog முடிந்து விட்டது. பாய் பாய், see you. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.